உத்தமன், பிரஸ் மீட் எதுக்காக? அர்ஜுன் சார் இனியா மேடம் மேரேஜை அனௌன்ஸ் பண்ண போறாங்க போல இருக்கு. பிரஸ் மீட் நடக்கிறப்போ நிச்சயதார்த்தம் பண்ண போறதா சொல்றாங்க. ஓகே, ஈவினிங் தானே பிரஸ் மீட். கண்டிப்பா நான் அதுக்குள்ள வந்துருவேன். சரிங்க மேடம். என்னது, மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? அதுக்குள்ள போட்டோவை காட்டி இதை எப்படியாவது நிறுத்திடணும். ஏய், எங்க வச்சேன்னு தெரியலடி, மறந்துட்டேன். ஏய், ரொம்ப முக்கியம்டி, ப்ளீஸ் கொஞ்சம் சரி, எடுத்து கூட. இரு பதட்டப்படாத, நான் பீரோல இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஏய், இருக்காடி? இல்லடி, எங்க வச்சேன்னு தெரியல. ஏய், என்னடி இப்படி சொல்ற? எனக்கு அந்த போட்டோ ரொம்ப முக்கியம். நல்லா யோசிச்சு பாருடி. எங்க வச்சிருப்ப? ஏய், தோ இருக்குடி. தோ இருக்கு பார். இதுவா? அப்பாடா, போட்டோ கிடைச்சிருச்சு. இனிமே என் புருஷனோட சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த தடையும் இல்ல. இனியா, இனிமே அந்த வீட்ல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இப்பவே உன் முகத்திரைய கிழிச்சு உன் சுயரூபத்தை எல்லார்கிட்டயும் காட்டுற. ஏய், என்னடி எதோ பேசுற? ஏ, அதெல்லாம் ஒரு பெரிய கதடி. இத நான் இன்னொரு நாள் விலாவரியா சொல்றேன். Okay. ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் வரட்டுமா? ஏய், இருடி, கவர் தரேன். இரு, போட்டோ எடுத்துட்டு போ. இந்தா, இந்த கவர்ல வச்சுக்கோ. தேங்க்ஸ் டி, நான் வரேன். போயிட்டு வா. அம்மா ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்க? எல்லாம் இந்த இனியாவோட தூண்டுதல். பாவம் அண்ணன் உண்மை தெரியாமல் அவ கூட சேர்ந்து இப்படி ஆடிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்று உறுதி, இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்டிப்பாக அண்ணி தான் ஜெயிப்பாங்க. மீனாட்சி, எப்படி நான் வச்ச செக்கு? சூப்பர்ண்ணே. அம்மா, எங்க அந்த வசுவ ஆளை காணோம்? அவ நமக்கு என்ன செக் வைக்கலான்னு எங்கேயாவது உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஓ, நான் கூட அவளை சாதாரணமா நினைச்சேன். ஆனா அவ சரியான மலை முழுங்கி மகாதேவி. எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு எல்லாரோட அனுதாபத்தையும் தேடிக்கிட்டு அவ இங்க ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த ஆட்டத்துக்கு தானே ஆப்பு வச்சுட்டு வந்தேன். ஏங்க, எனக்கு படபடப்பா இருக்குங்க. இவ எங்க போனா? போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா. இங்க வேற நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுங்க. மீனாட்சி அண்ணன் வேற தட்டு தூக்கிட்டு வந்து நிக்கிறாரு. அதெல்லாம் எதுவும் நடக்காது துளசி. வசு எல்லாத்தையும் வெற்றிகரமா சமாளிப்பா. இப்ப நீ வேணா பாரேன். இப்ப அர்ஜுனுக்கும் அவளுக்கும் சின்ன வயசுல நடந்த கல்யாணத்துக்கான ஆதாரத்தோட இங்க வருவா பாரேன். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எல்லாரும் உட்காருங்க. தேங்க்யூ மேடம். அர்ஜுன், வசு எங்கப்பா? அம்மா, உத்தமன் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சொல்லிட்டேம்மா. இப்போ வந்துருவா. இப்போ வந்துருவாங்க. அத்தை, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க பிரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்குள்ள நாங்க மோதிரம் மாத்திக்கிறோம். வசு அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்குவா. நடுப்புடலாம் பிரஸ்காரங்க முன்னால நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது போலயே. என்னோட அழைப்பை ஏத்து இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க உங்களுக்கு ஏற்கனவே நல்ல அறிமுகமானவங்க தான். எங்க வளர்ச்சியில ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்க எல்லாரோட பங்களிப்பும் இருக்கு. எங்களோட எல்லா மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறத நாங்க ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன். அடுத்த மாசம் எங்க கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடக்க இருக்குன்னு
உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே நாள்ல என் மக அர்ஜுனுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் நடக்க இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த கல்யாணத்துல ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, சின்ன வயசுல அர்ஜுன் பார்த்து விரும்பி மனசுல நினைச்சிட்டு இருந்த பொண்ணே அவனுக்கு வாழ்க்கை துணைய அமைய போறா. நிஜமாவே என் மக ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? அமைதியா இரு துளசி. இந்த நல்ல சந்தர்ப்பத்துல இன்னொரு நல்ல விஷயமும் நடக்க போகுது. உங்க முன்னால அர்ஜுன் இனியா கையில நிச்சயதார்த்த மோதிரத்தை அணிவிக்க போறான். அர்ஜுன், இந்த மோதிரத்தை இனியா கையில போட்டு விடு. துளசி, வசு வந்துட்டா பாத்தியா? நிச்சயமா இனி நமக்கு நல்லதாவே நடக்கும். வா வசு, கரெக்டான நேரத்தில் வந்துட்டேன். உன் கையால் நிச்சயதார்த்த மோதிரத்தை எடுத்து கொடுக்கணும்னு இருக்கு. அர்ஜுன் சார், உங்க கையால இந்த மோதிரத்தை போட்டுக்கிறதுக்கான அருகதை இனியாவுக்கு இல்ல. இந்த போட்டோவை பாருங்க, உங்களுக்கே எல்லா உண்மையும் புரியும். பாத்தியா, நான் சொன்னேன்ல, வசு ஆதாரத்தோட வந்துட்டா பாரு. துளசி ஆண்டி, அப்படின்னா பக்கத்துல நிக்கிறது வசுவா? இவ கழுத்துல தான் நான் தாலி கட்டினா, அப்ப வசு கழுத்துல தான் நான் தாலி கட்டியிருக்கேன். என் ஹார்ட் ஃப்ரெண்டு இனியா இல்லையா? அம்மா, என்ன அர்ஜுன்? தெரியுதா யார் உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு? என் முகத்துல மாற்றம் தெரிஞ்சா கூட அம்மா தெளிவா தெரியறாங்க பாருங்க. சின்ன வயசுல ராம நவமி அன்னைக்கு கோயில தூங்கிட்டு இருக்கிற என் கழுத்துல நீங்க தாலி கட்டினீங்க. சோ உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டு நான் தான் அர்ஜுன் சார்.
ஆமாண்ணே, இது வசு மேடமே தான். உங்க சின்ன வயசு ஹார்ட் ஃப்ரெண்ட் இவங்க தான். மேடம், இந்த இனியா யாருன்னு தெரியுமா? இவ ஒரு பக்கா ஃப்ராடு. புதுச்சேரியில பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்தவ. ரவிவர்மன் வரைஞ்ச ஓவியத்தை மாத்தி வச்சு சாதுரியமா இந்த வீட்டுக்குள்ள புகுந்து ஹார்ட் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சிருக்கா. சின்ன வயசுல அர்ஜுன் சார் ஏன் கழுத்துல தாலி கட்டிருக்காரு. அந்த ஆதாரத்தை தான் நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன். உங்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த இனியா கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கா. கடைசியில வசு மேடம் ஜெயிச்சிட்டாங்க. இனி அவங்க தான் அர்ஜுன் தம்பிக்கு மனைவி. என்ன சார் இது? சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருக்காங்க. எப்படி சார் இவங்க கிட்ட ஏமாந்தீங்க? டேய் ஆனந்த், இவ திட்டம் போட்டு ஏமாத்திருக்காடா. இவளை சும்மா விடக்கூடாது. ஆமாண்ணே, இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இவளை உள்ள தள்ளாம விடவே கூடாது. ஆனந்த், ஒரு நிமிஷம். அர்ஜுன் சார், நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? சொல்லு வசு. இனி அவ மன்னிச்சு விடுறதுதான் நம்ம கொடுக்கிற பெரிய தண்டனை. இப்படி வா. வசு உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர். எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. உங்களுக்கு இன்னொரு நல்ல செய்தியும் இருக்கு. கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் அன்னைக்கு அர்ஜுன் இனியா கல்யாணத்தோட வசுந்தராவுக்கும் இளமாறனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இத அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். என் வார்த்தையை அவங்க மீற மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில அவங்க கிட்ட கூட கலந்துக்காம இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். வசுவுக்கே இது சர்ப்ரைஸா தான் இருக்கும். இந்த கல்யாணம் கூட ஏற்கனவே முடிவு பண்ணி நின்னு போன கல்யாணம் தான். உங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. வா போலாம்.
ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாத நிலைமை உனக்கு வந்திருக்கு வசு. நீதான் இது எல்லாத்துக்குமே காரணம். நீதான் ஹாட் ஃப்ரெண்டுங்கிற உண்மைய உனக்கு நிரூபிக்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. ஆனா அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிய வசு. இது எல்லாத்தையும் பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வசு. இத பாருமா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல. நீதான் அந்த ஹாட் ஃப்ரெண்டுன்னு அர்ஜுன் தம்பிக்கிட்ட அந்த போட்டோ காட்டி சொல்லிடலாமா? வேண்டாம்ப்பா, இனிமே இந்த போட்டோவை காட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிச்சு வசு? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதானே? இன்னும் அந்த இனியா கழுத்துல அர்ஜுன் தம்பி தாலி கட்டல. தாலி கட்டினா மட்டும்தான் கல்யாணமா? அவர் எப்ப ஊரறிய அவ்வளவு பிரஸ்காரங்க முன்னாடி அவளுக்கு மோதிரம் போட்டாரோ அப்பவே நான் நொறுங்கி போயிட்டேம்மா. இனி இந்த கவர் ஒரு பிரயோஜனம் இல்லாத விஷயம் தானே. விடுமா, எனக்கு அது சரியா வராது. காதலை நிரூபிக்கிறதுக்கு நானும் எத்தனை விஷயம் தான் போடுவேன். இத பாருமா, இந்த போட்டோவை அர்ஜுன் தம்பி கிட்ட காமிக்கணும்னு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த. இப்போ அத காமிக்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கியம்மா. எப்பவுமே காதலை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை. உண்மையான காதலை புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு போதும்பா. நான் பல தடவை அவர்கிட்ட என்னோட காதல மறைமுகமாவும் சொல்லியிருக்கேன், ஏன் அழுத்தமாவும் சொல்லியிருக்கேன். ஆனா அவர்கிட்ட இருந்ததும் எந்த பதிலும் வரவே இல்லை. மனசே புரிஞ்சுக்க முடியாதவர்கிட்ட போட்டோவை காட்டி காதல வர வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இத பாரு வசு, எனக்கு ஒண்ணு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறதும் சரிதான். ஆனா ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அது உனக்கும் புரியும். அர்ஜுன் தம்பிய வலுக்கட்டாயமா உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஏதோ சதி நடந்துகிட்டு இருக்கு. அந்த சதியை முறியடிக்கணும்னா உன்னை நீ வெளிக்காட்டிதான் ஆகணும் வசு. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. அது என் வாழ்க்கைக்கு தேவையோ இல்ல. அர்ஜுன் சாரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நான் தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எந்த அளவுக்கு அவருக்கு புரிய வைக்கணுமோ அந்த எண்டு வரைக்கும் நான் போராடிட்டேன். நம்மளோட வாழ்க்கைக்காக போராடலாம், ஆனா வாழ்க்கைக்காக எவ்வளவு நாள் தான் போராடுறது? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் நான் தான் அவரு சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறத அவரு புரிஞ்சுக்கவே இல்லையே. எப்பதான் புரிஞ்சுக்க போறாரோ தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நான் லவ் பண்றேன். அது புரிய வைக்கவும் நான் போராடுறேன். சரி, நான் தான் ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும்மா.
அவர் மனசுல ஒரு ஒரு நூல் அளவாவது என் மேல காதல் வந்திருக்கணும்லம்மா. இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பலம்மா. காதலுங்கிறது